பள்ளிக்கு வேலைக்கு சென்ற ஆசிரியர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் அதிர்ச்சி. அண்டை மாநிலத்தில் பதிவான ஆசிரியரின் செல்போன் சிக்னல். பண்ணை வீட்டில் கழுத்தில் காயங்களுடன் சடலமாக கிடந்த ஆசிரியர். லாஸ்ட் போன் கால் லிஸ்டை வைத்து ஒட்டுமொத்த கொலைகார கும்பலையும் பிடித்து விசாரணை. ஆசிரியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? பிப்ரவரி 11 வழக்கம் போல காலையில வேலைக்கு போன ஆசிரியர் ராகவேந்திரா சாயங்காலம் 6 மணி ஆகியும் வீட்டுக்கு வரல. இதனால அவரோட பெற்றோர் பல முறை மகனுக்கு போன் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால பயந்து போன பெற்றோர் மகன் வேலை பார்த்த ஸ்கூலுக்கு போய் பார்த்திருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதனால பதற்றமடைஞ்ச பெற்றோர் ராகவேந்திராவை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் ராகவேந்திராவை தேடி இருக்காங்க. ராகவேந்திராவோட செல்போன் சிக்னல் எங்க பதிவாகி இருக்குன்னு பார்த்திருக்காங்க. அப்ப சிக்னல் அண்டை மாநிலமான மத்திய பிரதேசத்துல காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் அம்மாநில போலீசார் உதவியோட சிக்னல் காட்டின இடத்துக்கு போயிருக்காங்க. அப்ப அங்குள்ள ஒரு பண்ணை வீட்டுல கழுத்துல காயங்களோட ராகவேந்திராவோட சடலம் கிடந்திருக்கு. உடனே அந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கொலையாளிகள் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப சடலத்து பக்கத்துல கிடந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி போன் வந்திருக்கு, யார் லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீட்டெயிலையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல கிரிஷ்பால் அப்படிங்கிற நபரோட பேரு காட்டி இருக்கு. அதை வச்சு கிரிஷ்பாலோட வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டுல பதுங்கி இருந்த 6 பேரை கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. உத்தரப்பிரதேசம் ஜலான் பகுதியைச் சேர்ந்தவர் ராகவேந்திரா. இவரு பக்கத்துல உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆசிரியரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இவரும் இவரோட உறவினரான கிரிஷ்பாலுவும் ரொம்ப நெருங்கி பழகி இருக்காங்க. ஆனா சேர்க்கை சரியில்லாம மது போதைக்கு அடிமையாகி இருக்காரு கிரிஷ்பால். அடுத்து குடும்ப தேவைக்குன்னு ஏதேதோ பொய் சொல்லி ராகவேந்திரா கிட்ட இருந்து பல லட்சங்களை வாங்கின கிரிஷ்பால் அதை சூதாட்டத்துல போட்டு ஏமாந்துட்டாரு. இதுக்கிடையில ராகவேந்திராவுக்கு ஏதோ பண தேவை ஏற்பட்டு இருக்கு. இதனால கிரிஷ்பாலுக்கு போன் பண்ண நபர் எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, எப்ப என்னோட பணத்தை கொடுப்பீங்கன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு கிரிஷ்பால் என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்ல, பணம் இருக்கும்போது கொடுக்கறேன் அப்படின்னு திமிரா பதில் சொல்லி இருக்காரு. இதனால 2 பேருக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. போன்ல சண்டை நடந்த மறுநாளே கிரிஷ்பாலோட வீட்டுக்கு போன ராகவேந்திரா என்னோட பணத்தை இப்பவே எடுத்து வை, இல்லன்னா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால கடும் கோபமான கிரிஷ்பால் ராகவேந்திராவை தாக்க 2 பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்தினர் 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டிருக்காங்க. ஆனா கொலைவெறியோட வீட்டுக்கு போன கிரிஷ்பால் நடந்த எல்லா விஷயத்தையும் தனது காதலி மற்றும் நண்பர்கள் கிட்ட சொல்லி ராகவேந்திராவை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு இவங்க எல்லாரும் மத்திய பிரதேசத்துல இருந்திருக்காங்க. அப்ப ராகவேந்திராவுக்கு போன் பண்ண நபர் நமக்குள்ள இருக்க பிரச்சனைய நாமே பேசி தீர்த்துக்கலாம், நான் இப்ப மத்திய பிரதேசத்துல என் ஃப்ரெண்டோட பண்ணை வீட்டுல மது பார்ட்டியில இருக்கேன், நீயும் உடனே கிளம்பி வான்னு சொல்லி இருக்காரு. இத நம்பி ராகவேந்திராவும் அங்க போக பண்ணை வீட்டுல வச்சு எல்லாரும் மது குடிச்சிருக்காங்க. அடுத்து கிரிஷ்பால் தன்னோட காதலிய ராகவேந்திரா கூட நெருக்கமா பழக வச்சு அத போட்டோ எடுத்திருக்காரு. அதுக்கடுத்து மறுநாள் காலையில அந்த போட்டோக்களை ராகவேந்திரா கிட்ட காட்டின கிரிஷ்பால் நான் உன்கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன், அப்படி நீ பணத்தை கேட்டனா இந்த போட்டோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுருவேன்னு மிரட்டி இருக்காரு. அதே மாதிரி மாசம் எனக்கு பணத்தை தரணும்னு சொல்லியும் ராகவேந்திராவை மிரட்டி இருக்காரு கிரிஷ்பால்.
இதனால கடும் கோபமான ராகவேந்திரா அந்த போனை பிடுங்க பார்த்திருக்காரு. ஆனா கிரிஷ்பாலும் அவரோட காதலி மற்றும் நண்பர்களும் ராகவேந்திராவை சரமாரியா தாக்கி கீழே கிடந்த கயிற்ற வச்சு அவரை கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கிரிஷ்பால் உள்ளிட்ட 6 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.